இது நாளைக்கு என்ன பிடிக்குன்னு பார்த்துடலாம். இப்படி ஒரு தேவையில்லாத சீனை கொண்டு வந்து விஜய் காவேரியை டென்ஷனில் வச்சிருக்கிறதுக்கு பதிலாக விஜய் காவேரி 2 பேருமே ஹாப்பியாக இருக்கிற சீனை காமிக்கணும்னு நினைக்கிற விக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காலையில் எல்லாருமே பரபரப்பாக வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாந்தி வருவாங்க. சாந்தி நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு வந்துடுவாங்க. உடனே இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது தான் கரெக்டு, காவேரி தயவு செய்து இந்த உதவியை மட்டும் எங்களுக்காக பண்ணு, சந்தானம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான், அவன் தப்பு பண்ணானா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிதா அதுக்காக தான் நாங்களும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், விஜய் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ஃபேமிலி உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்ததுமே எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகி அப்படியே ஸ்டன்னாகி நின்றுவாங்க. ஆமாம், நேற்றுக்கு தான் எல்லா பிரச்சனையும் பேசியாச்சுல்ல, இப்போ எதுக்கு திரும்பவும் உள்ளே வந்திருக்கீங்க? நாங்கள் தான் உங்களை போக சொல்லிட்டோம்ல, எதுவாக இருந்தாலும் போலீஸில் பார்த்துக்கலாம், கோர்ட்டில் பார்த்துக்கலான்னு சொல்லியாச்சுல அப்படின்ற மாதிரி காவேரி எகிரிட்டு போக, உடனே அந்த லேடி சொல்லுவாங்க, என்னம்மா சொல்கிறீங்க, நாங்கள் எதுக்காக வெளியில் தங்கணும், அது போக வெளியில் தங்கறதுக்கு நிறைய செலவாகுது, எங்கள் கையில் சுத்தமாக காசும் கிடையாது, அதனால் நாங்கள் இனிமேல் இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம், நாங்கள் ஒரு ஓரமாக இருந்துட்டு போயிடுறோம்மா, நீங்கள் ஒரு ஓரமாக இருங்க, நீங்கள் எப்படினாலும் சென்னைக்கு தானே போக போகிறீங்க, அங்கே தானே குடியிருக்கீங்க, ஆனால் எங்களுக்கு வேறு வழியே கிடையாது, எங்களுக்கு வீடு வாசல் எதுவுமே கிடையாது, எத்தனை நாளைக்கு நாங்களும் வெளியில் சொந்தக்காரங்க வீட்டிலலாம் தங்கிட்டு இருக்க முடியும், அவங்களும் ஒரு மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்க, அதனால தான் என் பையனையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து இனிமேல் இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாந்திக்கு பயங்கர கோவம் வந்துடும். ஏமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, கொஞ்சமாவது வந்து வெக்கமாக மானம் எதுவுமே இல்லையா, உடம்பு கூசாமல் அடுத்தவன் வீட்டில் வந்து இப்படி குடியிருக்கிறேன்னு கேட்குற, ஆமாம் அவன் என்ன உனக்கு புருஷனா, கள்ள புருஷன் தானே, நானும் எதுவும் பேசக்கூடாதுன்னு வாய மூடிட்டு இருந்தா, நீ அவனை என் தம்பியை வளைச்சி போட்டதும் இல்லாமல் இப்படியெல்லாம் வேற பேசிக்கிட்டு இருப்ப, இதெல்லாம் பார்த்து நான் சும்மா இருப்பேனா, முதல்ல வந்து அவன் உன் புருஷனா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுறோம், அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி வாய் சாமர்த்தியத்தெல்லாம் காட்டு, அது வரைக்கும் நீங்கள் எல்லாம் இருக்க முடியாது, முதல்ல வெளியில் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அத்தை தயவு செய்து இப்படிலாம் பேசாதீங்க, கோவப்படாதீங்க, நம்ம இதை சாஃப்டாக தான் டீல் பண்ணணுன்ற மாதிரி காவேரி வந்து அவங்கள அடக்குவாங்க. உடனே விஜய் போய், அத்தை தயவு செய்து எதுவும் பேசாதீங்க, யாரும் எதுவும் கோவப்படாதீங்க, இந்த ப்ராப்ளம்லாம் முடிகிற வரைக்கும், நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நல்லபடியாக முடிகிற வரைக்கும் அவங்கள சாஃப்டாக தான் டீல் பண்ணி ஆகணும், அவங்க ஏதாவது இஷ்யூ க்ரியேட் பண்ணி அவங்க நம்மளுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக கதை கந்தல் ஆயிரும், அது வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவும் முடியாது, அவங்கக்கிட்ட நம்ம சொத்தும் மாட்டிக்கும், அதனால் நம்ம அவங்கள சாஃப்டாக ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியுன்ற மாதிரி விஜய் சொல்லுவார். உடனே சரிங்க விஜய், நான் போய் அவங்கக்கிட்ட சாஃப்டாக நான் பேசுகிறேன், பேசிவிட்டு அவங்கள எப்படியாவது இங்கேருந்து கிளம்ப முடியுமான்ற மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு உடனே சாஃப்டாக போய் காவேரி பேசுவாங்க. இந்தாங்க, நாங்கள் தான் நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டோம்ல, எங்கள் அப்பா தப்பு பண்ணியிருக்காரா இல்லையான்றது எங்களுக்குமே பெரிய ஷாக் தான், நாங்கள் அந்த ஷாக்லேருந்தே வெளியில் வர முடியாமல் தான் தவிச்சிட்ருக்கோம், நாங்கள் இப்போ வெளியில் கிளம்பலான் இருக்கோம், நீங்கள் இங்கே இருக்கிறதுனாலும் இருங்க, அது எல்லாமே மெதுவாக பார்த்துக்கலாம், இப்போ அர்ஜெண்ட்டாக வந்துட்டு நாங்கள் ஒரு 2 hours வெளியில் போக வேண்டியது இருக்குது, என்னோடய செக்கப்புக்காக போகணும், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும்ல, அந்த செக்கப்புக்காக தான் போகணும், இப்போ நைட்லேருந்து சுத்தமாக எனக்கு உடம்பு முடியல, டாக்டரை போய் பார்த்துட்டு வரலான்னு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லு. உடனே அந்த பையன் சொல்லுவான், ஆமாம் நீங்கள் டாக்டரை பார்க்க வீடு எல்லாருமே கிளம்பி தான் போவீங்களா, உங்கள் குடும்பமாக சேர்ந்து எல்லாருமே தான் போவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை இங்கே அம்மாவை எல்லாத்தையும் தனியாக விட்டுட்டு போக விரும்பலை, எல்லாருமே ஏற்கனவே டென்ஷனில் இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அதனால தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக எல்லாருமே வெளியில் போயிட்டு வரலான் இருக்கோம், நீங்கள் ஒரு 2 hours கழித்து வரீங்களா, 2 hours மட்டும் வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ரெக்வஸ்டடாக காவேரி கேட்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பையன்கிட்டேருந்து ஓவர் சவுண்ட் வரும், நீங்கள் என்ன ட்ராமா பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும், சரியா, நீங்கள் ரொம்ப நடிக்க வேண்டாம், ஆமாம் நாங்கள் இப்போ 2 hour போயிட்டு வந்தோன்னா அந்த கேப்பில் போய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம், அந்த சொத்தை வந்து உங்கள் பேரில் மாற்றி எழுதிடலாம் தானே பிளானு, இது கூட தெரியாமையா நாங்கள் கத்தார்லேருந்து இங்கே வந்திருப்போம், நீங்கள் யார் என்ன யோசிப்பீங்கிறது முதல் கொண்டு எல்லா அப்டேட்டும் எங்களுக்கு வந்துருச்சு, சரியா, இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்ரி கிட்ட இந்த சொத்தை, எங்கள் அப்பாவோட சொத்தை உங்கள் பேரில் மாற்றுறதுக்கான டாக்குமெண்ட்டும் நீங்கள் போட்டிருக்கீங்க, அங்கே டோக்கன் போட்டதுக்கான எவிடன்ஸும் கிடச்சிருச்சு, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் இந்த சொத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கோ இல்லை பேர் மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கோ ட்ரையே பண்ணாதீங்க, ஏன்னா கோர்ட்டில் நாங்கள் ஸ்டே வாங்கிட்டு வந்துட்டோம், இந்த பிரச்சனை வந்து முடிகிற வரைக்கும், எங்கள் அப்பாங்கிறத நாங்கள் ப்ரூஃப் பண்ணுற வரைக்கும், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் 2 தரப்புமே கண்டிப்பாக வந்து இந்த வீட்டை கை வைக்கவோ விற்கவோ வாங்கவோ கூடாது,
இதுதான் கோர்ட்லேருந்து வந்திருக்க ஸ்டே, அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, இதையும் மீறி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்ஸை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க. சாரதா தலையாக அடிச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? எங்கேயோ இருந்து வந்துட்டு எனக்கு புருஷன் என் அப்பன்னு சொல்லிட்டு எங்கள் சொத்தவே விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே கோர்ட்லேருந்து ஸ்டே வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, இதெல்லாம் நாங்கள் கேட்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நாங்கள் எங்கள் சொத்தை விற்க தான் செய்வோம். நீ முடிஞ்சதை என்ன வேணும்னாலும் பண்ணு. காவேரி, இவங்ககிட்ட எதுக்கடி நம்ம பணிவாக பேசிக்கிட்டு இருக்கணும்? இதுங்கெல்லாம் ஒரு குடும்பம் தரங்கிட்ட போய் வந்து சொத்துக்காக வந்து முந்தி விரிச்சிருக்கா. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட போய் நீ பணிவாக பேசிகிட்டு இருக்கியா? இப்போ சொல்கிறேன்டி கேட்டுக்கோ, நான் கிளம்ப தான் போகிறேன். என் சொத்தை நான் விற்க தான் போகிறேன். என் பிள்ளைக்கு மாற்ற தான் போகிறேன். உங்களால் என்ன முடியுமோ பண்ணிக்கோங்க. வாங்க கிளம்பலாம். தம்பி, நீங்கள் என்ன அவங்க வாயை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க? நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? என்கிட்ட இருந்து சொத்து வாங்குறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? நான் உங்ககிட்ட ஏற்கனவே காசு வாங்கிட்டல. வாங்க போகலாம், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்தவன் யாரோ ஒருத்தர் வாங்குற மாதிரி இருந்தால் தானே பயப்படணும். அவங்க யோசிப்பாங்க, நம்மக்கிட்ட இருந்து சொத்தை வாங்க மாட்டாங்க. இப்போ நான் என் பிள்ளைக்கு தானே விற்க போகிறேன், உங்களுக்கு தானே கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வாங்க கிளம்பலான்னு சொல்ல, ஐயோ அத்தை, கொஞ்சம் நீங்கள் காமாக இருங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. கோர்ட்டில் வந்து அவங்க ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க. இதையும் மீறி நம்ம அந்த வீட்டை விற்கிறத பற்றி யோசிச்சா நம்மளுக்கு தான் பெரிய ப்ராப்ளம் வரும். கண்டிப்பாக இதை செல்லவும் செல்லாது. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் நம்ம இவங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக வந்துட்டு போலீஸ் கேஸு இவங்க கொடுத்த மாதிரி போயிடும். அதனால் நீங்கள் தயவு செய்து இப்போ எதுவும் பேச வேண்டாத்த. இதை மீறி நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் நம்ம ரெஜிஸ்டரும் பண்ண முடியாது, பண்ணவும் வேண்டாம். பண்ணால் வந்து அது நம்மளுக்கே வந்து பேக் ஃபயர் ஆயிரும், பெரிய பிரச்சனையாக நம்மளுக்கே திரும்பிடும். இதை வந்து இப்படி தான் டீல் பண்ணி ஆகணும். கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவர்கிட்ட போய், என்ன பிரதர், இதெல்லாம் நியாயமாக இருக்கா உங்களுக்கே? இவங்களோட சொத்துன்றது நல்லாவே உங்களுக்கு தெரியும். இதை விற்கக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி ஸ்டே வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க, இவங்க எப்படி எல்லாரும் இப்போ கஷ்டப்பட்டு நிற்கிறாங்களோ, தவிச்சு போய் நிற்கிறாங்களோ, இதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் பிரதர் நானும் இருக்கேன். எங்களுக்கும் எந்த சோர்ஸுமே கிடையாது. இப்போ நானும் கம்ப்ளீட்டாக ஸ்டடீஸை முடிக்கல, என் தங்கச்சி சிந்துமே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டடீஸை முடிக்கல. ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இது ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா, இந்த பங்கு கொடுத்தீங்கன்னா தான் அதை வச்சு நாங்கள் மேற்கொண்டு எங்கள் லைஃப்பை வந்து ரன் பண்ண முடியும். இதை வந்து நான் என் அப்பான்ற உரிமையில் தான் கேட்குறேன். நான் ஒன்றும் உங்ககிட்ட மிரட்டி பிடுங்கவோ இல்லை வந்து வேறு மாதிரி இல்லீகலெல்லாம் பண்ணல. நீங்கள் அதை தப்பாக நினைக்கிறீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? 25 வருஷமாக நாங்கள் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். நீங்கள் எவ்வளோ உரிமையாக இருந்தீங்களோ அதை விட அதிக உரிமையோடு தான் நாங்கள் இருந்தோம். இப்போ திடீர்னு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது, உங்களுக்கும் அப்பாவுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, அவரோட சொத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? அதுவும் போக அப்பா நிறைய சொத்து வாங்கியிருக்காரு. கொடைக்கானலில் எஸ்டேட் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு, தோட்டம் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு, நிறைய பணம் வச்சுருந்தாரு. அதெல்லாமே இப்போ என்ன ஆச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அதெல்லாம் நான் நோண்ட விரும்பலைங்க. இப்போதைக்கு எங்களுக்கு தேவை இந்த வீடு தான். அட்லீஸ்ட் இந்த வீட்டிலேருந்து வர பங்கையாவது எடுத்து நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதாக்கோ வந்துடும். ஏண்டா வெக்கம் கெட்டவனே, உங்கள் அப்பா வந்து தோட்டம் வாங்கியிருக்காரு, எஸ்டேட் வாங்கியிருக்காரு, பங்களா வாங்கியிருக்காருன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுல. அவர் கத்தாரில் உங்களுக்கு எதுவுமே வாங்கலையா? அந்த ஆள் சம்பாரித்த பணம் மொத்தத்தையும் நீங்கள் தானே பிடுங்கியிருப்பீங்க. இங்கே பாதியோ இல்லை கால்வாசியோ தானே அனுப்பியிருப்பீங்க. அதெல்லாம் பற்றி மூச்சே விட மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் மட்டும் அமுக்கிக்கிட்டு இப்போ வந்து இங்கே வாய் பேசிகிட்டு இருக்கியா? அதெல்லாம் கொடுக்க முடியாது போடா அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே அந்த லேடி வந்து, எக்கா இல்லைங்கக்கா, அப்படிலாம் கிடையாது. அவர் எங்களுக்காக எதுவும் சேர்த்தியெல்லாம் வைக்கல. கத்தாரில் மிஞ்சி போனால் சாப்பாட்டு செலவுக்கு அவர் காசு கொடுப்பாரு. அதுவும் போக நீங்கள்லாம் இங்கே வேலைக்கு போகாமல் சொகுசாக இருந்தீங்க. நாங்கள் வேலைக்கு போய் சம்பாரிச்சு தான் அதையுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம ஏற்கனவே 2ஆம் தரமாக கல்யாணம் வாக்கப்பட்டிருக்கோம். அதுவும் போக இந்த மாதிரி அவரை நம்பி இருக்கக்கூடாதுன்றதுக்காக என் சொந்த காலில் நின்று தான் என் பிள்ளைங்க பசங்களுக்கும் நான் படிப்பு செலவுக்கெல்லாம் உதவுனேன். அவர் வந்து சாப்பாட்டு செலவுக்கு உதவுவார். மற்றபடிக்கு நானே சொல்லியிருக்கேன், உங்களை நம்பி 4 பிள்ளைங்க இருக்குது, அதனால் அவங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணிடக்கூடாது. அவங்க 4 பேர்த்தோட வாழ்க்கை முக்கியன்றதுக்காக நானே வந்துட்டு காசு பணம் எதுவுமே எங்களுக்காக நீங்கள் சேர்க்க வேண்டாம், அவங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கோம். கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர்கிட்ட நான் உறுதி கொடுத்துருந்தேன். நான் ஒன்றும் இவ்வளோ மோசமாலாம் நடந்துக்கலக்கா. நான் அவர் அப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தியிருந்தாலுமே இந்த 4 பிள்ளைங்களை பற்றி நான் அப்போவே யோசித்து அவருக்கு நான் புத்தி சொல்லியிருக்கேன். நான் நினச்சிருந்தேன்னா அவர் சம்பாதிக்கிற பணத்தை மொத்தத்தையுமே வந்துட்டு அப்போவே என்னால் வாங்கியிருந்திருக்க முடியும். ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணலக்கா. ஏக்கா நீங்கள் மட்டும் இப்படி இருக்கீங்க, சுயநலமாக யோசிக்கிறீங்க? இந்த பச்சை பிள்ளைய பாருங்கள், வயசு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து நான் இப்படி அல்லாடிட்டுருக்கேன். கத்தார்லேருந்து தேனிக்கு வந்து, தேனியிலேருந்து இங்கே வந்து அதுக்கும் நாய் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். என் பையனும் படிப்பை முழுசாக முடிக்கல. அவன் முடிச்சிருந்தானாலாவது உங்ககிட்டலாம் வந்து இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டேன். அவன் எங்கள் குடும்பத்தை பார்த்துப்பான்ற நம்பிக்கையில் வந்து நான் விட்டுருந்துருப்பேன். இப்போ அவனும் படிப்பை முழுசாக முடிக்கல.
என் பொண்ணும் முழுசாக முடிக்கல. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு யாருமே இல்லைக்கா, நீங்கள் தான் இருக்கீங்க, ஏன்க்கா இப்படிலாம் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா நீங்களாம் இப்படி தான் விட்டுருப்பீங்களா அப்படின்ன மாதிரி ரொம்ப டச்சிங்காக பேசுவாங்க. அதை கேட்டுட்டு மற்றவங்களுக்கு காவேரிக்குமே கஷ்டமாக தான் இருக்கும், விஜய்க்குமே ஒரு மாதிரி சங்கட்டமாயிரும். இவங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியல, ஆனாலும் இந்த ஃபேமிலி வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க, பேசாமல் இதுக்கு மேற்கொண்டு வந்து பங்கு பிரிக்கிற மாதிரியே பேசிடலாமா? சேச்சே, நம்ம எப்படி அதெல்லாம் பேச முடியும்? இது டிசைட் பண்ண வேண்டியது அத்தை மட்டும்தான், இதில் நம்மளோட கன்சர்னு நம்மளோட ஒப்பீனியன்லாம் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்குவார். அவங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு நிவின்க்கும் ஒரு மாதிரி சங்கட்டமாயிரும். சே, இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, இதெல்லாம் உண்மையாக பொய்யானும் தெரியல, இவங்க பேசுகிறதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்களோட சுச்சுவேஷனும் ரொம்ப ஃபஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்ன மாதிரி நிவின் ஒரு பக்கம் யோசிப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா, இங்கே பாரு, நீ போடுற நாடகத்தெல்லாம் பார்க்குறக்கு எனக்கு நாடகமாக இருந்துச்சுன்னா ஃபீல் பண்ணுவேன், என் நிஜ லைஃப்பில் இப்படி ஒன்று நடந்திருக்கும் போது நான் உனக்காக கண் தொடச்சி விட்டு வாமா தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒரே வீட்டுக்குள்ளே ஒரே சட்டியில் குடும்பமெல்லாம் நடத்த முடியாது. அந்த ஆள் எனக்கு பண்ண துரோகத்தையே என்னால் மறக்க முடியல, இதில் வேற உன்னையும் வேற நான் ஏற்றுக்கிட்டு கூடி கும்மி அடிக்க சொல்கிறியா? சிச்சி போப்போ, இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் மற்றவங்க கிட்ட போய் வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத, எனக்கு என் பிள்ளைங்க தான் முக்கியம். அந்த ஆள் எனக்குன்னு சம்பாரித்து கொடுத்துருக்கிறது இந்த ஒரு வீடு மட்டும்தான், இந்த வீட்டை நான் 4 பங்காக பிரிக்கணும். ஏற்கனவே வந்து அந்த ஆளோட திமிரில் வந்து 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு பிள்ளையாக பெற்றுட்டு போயிட்டான். நீ என்ன சொன்ன? நான் வந்து சொகுசாக இருந்தேன், வேலைக்கு எதுவும் போகலையா? எஸ்டேட்லேயும் தோட்டத்துலேயும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், தனியாலாம் ஆம்பளை துணை இல்லாமல் ஒரு பொம்பளையாக 4 பிள்ளைங்களை பெற்று வளர்த்தி படிக்க வச்சு ஆளாக்குறது எவ்வளோ பெரிய விஷயம்னு உனக்கு தெரியாதா? இப்போ என்னமோ வந்து நீ எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற நான் சொகுசாக இருந்தேன்னு. அவர்கிட்டேருந்து பணம் மட்டும்தான் வஞ்சதே தவிர மற்றது எல்லாமே வந்துட்டு ஒரு ஆம்பளை மாதிரி நின்று பண்ணது நான் தான் அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே பாட்டிக்கு கோவம் வந்துடும். ஆமாண்டி, நீ என்னடி நீ பாட்டுக்கு என் மருமகளை சொல்கிற? என் மருமக எப்பேற்பட்டவ தெரியுமா? ஆம்பளை மாதிரி கிடையாது, அவர் ஆம்பளையே தான். அவள் பட்ட கஷ்டமெல்லாம் கொஞ்சம் நஞ்ச கிடையாது, நீ எல்லாம் அவள் கால் தூசிக்கு கூட வரமாட்ட. இப்போ வந்துட்டு என் மருமகளை பற்றி நீ பேசுறியா? என் பையனை கூட நான் மறக்க மாட்டேன், என் பையனை மன்னிக்கவும் மாட்டேன். அதுக்காக உன்னை மாதிரி ஆளுங்களெல்லாம் நிற்க வச்சு நீ பேசுகிற நாடகத்தை எல்லாம் போட்டுட்டு மனசு சங்கடப்பட்டு நாங்கள் ஏதாவது பண்ணிடுவோன்னு மட்டும் நினைக்காத. நாங்கள் கோர்ட்டு கேஸுன்னு போய் எவ்வளோ தூரம் எங்களால் முடியுமோ நாங்கள் ட்ரை பண்ணுவோமே தவிர இந்த சொத்தில் பங்கு மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லுவாங்க. உடனே சாரதா, அத்தை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்களை யார் இதெல்லாம் பேச சொன்னது? இவங்ககிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் பண்ண தேவையில்லை. விஜய் தம்பி, நீங்கள் மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு மட்டும் பாருங்கள். இவங்க இந்த அளவுக்கு திமிருத்தனம் பண்ணுறாங்க, கோர்ட்லேருந்து ஸ்டே வாங்கிட்டு வருவாங்க, எங்கேயோ கத்தார்லேருந்து வந்துட்டு இவங்க பின்னாடி யாரோ இருந்து இவங்களை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. இதுங்களுக்கு யாரோ உதவி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த லேடி சொல்லுவாங்க, ஆமாக்கா, எங்களுக்கு இந்த ஊரில் யாருமே உதவி பண்ணுறக்கு இல்லை, பசுபதி அண்ணா தான் வந்து எங்களுக்காக உதவி பண்ணிகிட்ருக்காரு. போதுமா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிற கேட்டுக்கோங்க, இதுக்கும் பசுபதி அண்ணாக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. நாங்கள் அவர்கிட்ட போய் அடைக்கலம் கேட்டோம், எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. நானும் வந்து சந்தானமும் நல்லபடியாக பொழைச்சிது, குடும்பம் நடத்தினது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து 25 வருஷமாக பேசிகிட்டு இருந்தது, பழகுனது, ஒரு குடும்பம் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்லன்னா எனக்காக உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட உதவி கேட்டதுனால அவர் இதெல்லாம் எங்களுக்காக பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் போக அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது, அவர் சொல்லி கொடுத்து நாங்கள் எதுவுமே பண்ணுறது கிடையாதுன்னு சொல்ல, அப்படி போடு, அதுதானே பார்த்தேன், எங்கே அந்த ஆளோட பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருக்கும், அந்த ஆளோட என்ட்ரி இல்லாமல் இருக்கும்ல நான் யோசித்தேன். விஜய், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆள் மட்டும்தான். இவங்க இந்த அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கோர்ட்டில் ஸ்டே வாங்குறாங்க, இந்த அளவுக்கு பேசுகிறாங்க, கரெக்டாக வந்துட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்போது உள்ள என்ட்ரி கொடுத்து இந்த அளவுக்கு குட்டிகளாட்டெல்லாம் பண்ணுறாங்கன்னா இதுக்கு பின்னாடி அந்த தரங்கிட்ட குடும்பம் பசுபதி, அவன் பையன் ராகவ், ராகினி எல்லாரும் தான் இருப்பாங்க. இதுங்களோட மொத்த பிளானும் தெரியாமல் இந்த 3 பேரும் வந்துட்டு நாடகம் போட்டுட்ருக்காங்க. அந்த ஆளை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியறதில்ல. அந்த ஆள் இந்த மாதிரி தான் ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் வெண்ணிலான்ற ஒருத்தங்க வந்தாங்க, அவங்கள பகடக்காயாக யூஸ் பண்ணி அவங்களையே கொலை பண்ண முயற்சி பண்ணான் எங்களை பழி வாங்கறதுக்காக. நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைமை வரலாம். அந்த ஆள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக யாரை வேணுனாலும் கொல்லுவான், என்ன வேணுனாலும் பண்ணுவான். நீங்கள் சின்ன பொண்ணாக இருக்க, நீ ஒரு பையன், நீங்களும் இருக்கீங்க, 3 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. அந்த ஆளை நம்பி போயிடாதீங்க, அந்த ஆள் சொல்கிறது கேட்டுறாதீங்க, கடைசியில் உங்களோட நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாயிரும்னு சொல்ல, ஏம்மா நாங்கள் எதுக்கு அவங்க பேச்சு கேட்கணும், அவங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க,
இந்த ஊரில் எங்களுக்கு கோர்ட்டும் தெரியாது, லாயர்ஸும் தெரியாது. அந்த அண்ணா கிட்ட போய் ஒரு உதவி கேட்டோம். அந்த அண்ணன் வந்து லாயரோட கான்டாக்ட் கொடுத்து அவங்களுக்கு கோர்ட்டில் ஸ்டே வாங்குறதுக்கான ஹெல்ப் மட்டும்தான் பண்ணார். மற்றபடிக்கு எங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்ல, இதுலேயே தெரியுது இது எல்லாமே பக்கா ட்ராமான்னு சொல்லிட்டு, விஜய் நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணணுமோ கோர்ட்டில் பார்த்துக்கலாம். இவங்க என்ன வந்துட்டு கோர்ட்டில் ஸ்டே வாங்குறது, கோர்ட்டில் இவங்களுக்கு எகென்ஸ்டாக நம்ம கேஸ் கொடுப்போம். இந்த மாதிரி வந்து ஃபாரின்லேருந்து வந்து எங்கள் அப்பா மேலே இப்படி ஒரு அவதூறு போடுறாங்கன்னு மான நஷ்டீடு வழக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க நம்மளுக்கு பெனால்ட்டி கட்டுற மாதிரி ஒரு கேஸை போட்டுவிடுவோம். இதில் ஜெயிக்கிறவன் ஜெயிக்கட்டும். இன்கேஸ் எங்கள் அப்பா தப்பு பண்ணியிருந்தாருன்னா நாங்கள் பங்கு கொடுக்குறோம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா தப்பு பண்ணல, இது எல்லாமே ட்ராமான்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் சும்மா விடவே மாட்டேன். என்ன பண்ணுவேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. கரெக்டாக சொன்ன காவேரி, நீ சொல்கிறதா சரி. அந்த ஆள் தப்பு பண்ணியிருந்தான்னா இந்த சொத்தில் வந்து பங்கை தூக்கி வீசிடலாம் அந்த நாய்ங்களுக்கு. ஆனால் என் புருஷன் தப்பு பண்ணலன்னு மட்டும் நிரூபிச்சிட்டோம், அவ்வளோதான், உன் கொண்டையை அறுக்காமல் விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி சாரதா வந்து அந்த லேடிக்கிட்ட சொல்லுவாங்க. உடனே அந்த பையன், இங்கே பாருங்கள், எங்கள் அம்மாவை தேவையில்லாமல் பேசுகிறது, இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி பேசுகிறது, இந்த மாதிரி வார்த்தைங்க யூஸ் பண்ணுறதுன்னு வச்சுட்டிங்க, உங்களை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. மரியாதையாக பேசுங்க. லேடின்றதுனால நான் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசிகிட்ருக்கேன் வயசுக்காக, அதை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு சொல்லிட்டு அந்த பையனும் டென்ஷன் ஆவான்.